ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, சனிக்கிழமை காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் செஞ்ச வேலை தாங்க இன்றைக்கி. அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். காலையிலே எழுந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி சோறு ஊட்டி, அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கூண்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்தாங்க. அதோட முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைங்க. தொண்டை வலி பயங்கரமாக, வாய்ஸே வரல. காலையிலிருந்துமே என்னால் பேசவே முடியல. சரி வீடியோ காய்ச்சி வாய்ஸ் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வச்சு குடிச்சிட்டு இப்போ இந்த அளவுக்கு நான் பேசுகிறாங்க. இதுலேயுமே என்னால் பேச முடியல, தொண்டை வலிக்குது. சரி வீடியோ போட்டே தானே ஆகணும். இது டே 2ங்க வேறு. இன்றைக்கி வீடியோ 30 நாள் தொடர்ந்து போடுறான்னு வேறு சொன்னான். போட்டு 2வது நாளைக்கு இந்த மாதிரி தொண்டை வலி. சரி அதெல்லாம் நம்ம பார்த்தா வேலைக்கு ஆகாது, போட்டே ஆகணும் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போடுறான். தொண்டை வலி அதுலேயே நான் பேசுகிறேன் கத்தி கத்தி. சரிங்க, அதெல்லாம் விடுங்க, வீடியோக்கு வரலாம் வாங்க. பாப்பாவுக்கு பாருங்கள் சாப்பாடு ஊட்டிட்டு தலைவாடுறான். தலைவாரி கூட்டின்னு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. வீட்டு பக்கமே தான் ஸ்கூலு. போய் நடந்தே கூட்டின்னு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவோம். மறுபடியும் 2 மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க. அப்பவும் போய் கூட்டின்னு வந்துடுவாங்க. போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து துணிங்க துவைச்ச துணிங்கெல்லாம் இருந்துச்சுங்க. 2 நாளாக வெறும் மழைங்க இங்கே பெங்களூரில். அதனால் துணியை ஆறில் ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டில் துணிங்கெல்லாம் போட்டுன்னு இருந்தாங்க, காய போட்டிருந்தான். அதுக்கப்புறம் சரி துணி சாமானம் இருந்துச்சு, சாமானம் விளக்கலான்னு சொல்லிட்டு வந்தான். அதுக்குள்ளே காவேரி தண்ணி வந்துருச்சுங்க. சரி சாமானம் விளக்குறதும் தண்ணி பைப் போட்டுன்னு விளக்கலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானம் விளக்குறது தாங்க பெரிய கஷ்டமே. உட்காந்தா ரொம்ப நேரம் ஆகுது சாமானம் விளக்குறதுக்கு. வேறு வழியே இல்லை, விளக்கி தான் ஆகணும். சாமானத்தெல்லாம் விளக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் சரி பாப்பா ஷூங்கெல்லாம் இருந்துச்சுங்க. 2 செட்டு இருக்கும். அதில் ஒரு செட்டு சரி துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஷூ யூனிஃபார்ம் எல்லாமே ஊற போட்டு துவைச்சிட்டோங்க. தண்ணி காவேரி தண்ணி வரும்போதே துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு நல்லா துவைச்சிட்டு, நாங்கள் வெறும் தண்ணியே தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர்றதில்லன்றாங்க கர்நாடகாருங்க. என்ன தான் பண்ணுறது? தண்ணி எல்லாருக்கும் பொதுவுங்க. தண்ணி பூமி மேலே இருக்கிறவங்க ஆடு மாடு கோழி மனுஷன் எல்லாருக்குமே தண்ணி வேணும். இவங்க எங்கள் அப்பா அது தண்ணி நான் தர முடியாது அப்படின்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல். தண்ணி தரணுங்க. தண்ணி எல்லாருக்கும் பொதுவு. தண்ணி இப்போ நம்ம நாட்டில் இருக்குதுன்னா மற்ற நாட்டுக்கு தண்ணி இல்லாமல் இருந்தால் எப்படிங்க? இங்கே தண்ணி இருக்கிறனால தானே இவ்வளோ நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுத்தா என்னங்க? தரலாம். நம்ம தளபதி விஜய் பண்ணுறது தாங்க ரைட்டு. யார் ரைட்டுன்னு சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. பாருங்கள் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு குடமெல்லாம் அந்த குடம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்துச்சுன்னு விளக்கணும் ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சுங்க. நாங்கள் இதில் தான் தண்ணி பிடிச்சி குடிக்குவோம். தாம்பர குடம் பண்ணுவோம். இதை நீங்கள்லாம் எதில் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.